சொல்லுடா. டேய் நானும் எப்படா கண்டுபிடிச்சேன்? டேய் என் மேல வேற யாரா கை வைப்பா? ஒன்னு அண்ணா வைக்கும், இல்லைன்னா நீ வைப்ப. மாப்ள அடடி என்னை கம்பேர் பண்ணி டேய் மாப்ள அவ உன் ஒய்ஃப்டா. ஏடா உன் பொண்டாட்டி நீயே மறைஞ்சு சைட் அடிக்கிறீடா. உனக்கு என்னடா பிரச்சனை? நான் கொடுத்த புடவையை எடுத்துட்டான். கட்டுவாளா கட்டலையான்னு தெரியல. ஏடா இதுக்குதான் சீன் கொடுக்கிட்டு இருந்தியா? ஏன்டா கேட்க கூடாது ஒரு ஃப்ரெண்டா? ரொம்ப சிம்பிள். கட்டினா கட்டுவா, கட்டலனா கட்டல. பொறுமையாரு பொறுமையாரு. என்ன கோவப்படுறான், என்ன செய்யறான்னு பாப்போம். டென்ஷன் ஆகாது. இல்ல நான் பாக்கல. காயின் போடலாமா? இல்ல வேண்டாம். மாப்ள மாப்ள புரிஞ்சு போச்சு. இப்போ வந்து நீ ஒரு உலகளாவே சிந்தனையில ஒரு கண்டுபிடிப்பை கொண்டு வர போற. சொல்லு சொல்லு. வெயிட்டிங், ஐ எம் வெயிட்டிங். இப்ப ஆள்காட்டி விரல தொட்டா அவ புடவைய கட்டுவா, நடுவிரல தொட்டா அவ கட்ட மாட்டா. மாப்ள ரெண்டுல ஒண்ணு தொடுறா. இதெல்லாம் சின்ன விஷயம் நம்ம மட்டும் இப்ப வந்து நம்பிக்கிட்டு போடா. ஏய் தொடுறா. தொட்டுதான் ஆகணுமா? ஓ மனசுல என்ன இருக்குன்னு நல்லா தெரியும். தொடுறேன். தப்பா இப்ப தொட்டா அடிப்பானோ? டேய் இத தொடுறேன், இத தொடுறேன். கன்ஃபியூஷனா இருக்கு. இதுவா? இது இது இல்ல இல்ல இது 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 இதான் சூப்பரா. இல்ல உனக்கு வேணானா இது? அறிவு இருக்காடா உனக்கு? நல்லா யோசிச்சு தொடுறோம். ஏடா வேறல தொடுறதுக்கு எதுக்குடா அறிவு வேணும்? வேணும். நல்லா யோசிச்சு ஒன்ன மட்டும் தொடு. யோசிக்கணுமா? எது கரும்பு மண்டையில வரமாட்டுதே. நடிச்சிட வேண்டியதா. யோசிச்சேன் மாப்ள. இப்ப தொறேன் பாரு. இதான். டேய் மறுபடியும் அதே வரல தொட்டுக்கிட்டு இருக்க. டேய் நான் எவ்வளவு யோசிச்சாலும் அந்த வரல தானே கை போகுது. உன்கிட்ட கேட்டேன் பாரு, நீயும் உன் யோசனையும் உனக்கு எங்க புரிய போகுது? சுத்த வேஸ்ட்ரா நீ. என்னடா திட்டுற? கூட்டு வந்துட்டு. சரி மாப்ள கோச்சுக்காத. இப்ப புரிஞ்சு போச்சு. உன் மனசுல என்ன இருக்குன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இப்ப மாப்ள ஒண்ணு பண்றியா? உனக்கு எந்த வரல தொடரும் மட்டும் சொல்லு. அந்த வரல நான் தொட்டு உன்னை ஹாப்பி பண்ணிடுறேன். நீ ஹாப்பி, நானும் ஹாப்பி. சொல்ல மாட்டியா? சரி இப்ப தொடர. வை 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 வை. இப்ப எதை தொடறது? எதை தொடறதுன்னே தெரியலையே. பாத்துட்டாங்க போல. நல்ல வேளை வந்தீங்க, தப்பிச்சோம். அது என்னடா? ஓகே மாப்பிள்ள, தான் வந்துடுறேன் நானு. இந்த ரெண்டு விரல உன்னை தொட. நான் அதுக்கு தொடணும்? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? ஏய் கேக்குறான்ல தொட. என்னால முடியாது. இவன் தான் பைத்தியக்காரத்தனமா ஏதாச்சும் கேக்குறானா நான் உடனே செய்யணுமா? ரெண்டுல உன்னை தொடுறதுக்கு என்ன? அதுக்கு ஏன் இவ்வளவு கேள்வி, இவ்வளவு கோவப்படுற? தொட. ஏய் ரொம்ப பிகுபடாத. நீ இப்ப தொடறியா இல்ல நான் தொடட்டுமா? தொடறேங்க. தொடு. ஏ சிஸ்டர் என்ன மாதிரி தொடறாங்க பாரு. மொத்தமா முடிச்சு விட்டேன். நல்லா பா. இதுக்கு தான் நான் தொட மாட்டேன்னு சொன்னேன். பாருங்க இப்படி புலம்புறானு.
கடவுளே, இன்னைக்கு 7ஆம் நாள் பூஜையை செஞ்சுட்டேன். அவர் உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ. பூஜையை முடிச்சாச்சு. ஆனா இப்ப அவருக்கு குங்குமம் வைக்கணும், பிரசாதமும் கொடுக்கணும். இதெல்லாம் எப்படி பண்றது? வீட்லனா எப்படியாவது சமாளிச்சிடலாம். இங்க என்ன பண்றதுன்னே தெரியலையே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. என்ன அண்ணன் சொல்லிட்ட. அண்ணன் தங்கச்சிக்குள்ள எதுக்குமா தேங்க்ஸ்லாம்? சரி வா, நானே உன்னை கொண்டு போய் விடுறேன். இல்லண்ணா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க போங்கண்ணா, நான் வரேன். ஆ, ஒரு நிமிஷம். அந்த பாம்பை கையில புடிச்சிட்டு போனியே, எப்படி பயமில்லாம பிடிச்ச? அண்ணா, பாம்பை பார்த்து பயப்படலாம் வேண்டாம்னா. அது அம்மனோட அவதாரம். நாம சொன்னா கேட்டுக்கும். நாம அதுக்கு ஏதாவது கெட்டது பண்ண நினைச்சாதான் நம்மள அது கொத்த வரும். இல்லன்னா ஒண்ணும் பண்ணாது. ரொம்ப நல்ல பாம்புன்னு.